பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கு தாக்குதல் நடந்துருச்சு. இப்ப என்ன 4 பேர் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒரு 2 அடி அடிக்கிற மாரி அடிக்கிறேன்னு சொல்லுவேன். இவங்க 4 பேருக்கு இந்த மாரி ஒரு விஷயத்துல அது முடிவுக்கு வந்துரும். இது வந்து நெறைய பேர் பார்க்குற மாரி அப்படியே தொடர்ந்து பாகிஸ்தான் அழிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் எரேஸ் பாகிஸ்தான் அப்படின்றதெல்லாம் அங்க ஒண்ணும் வாய்ப்பில்ல. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல உலகமே அத ஏத்துக்காது. இல்லைங்களா? அது என்னதான் இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாரி, அது தீவிரவாதிகள தனியா செப்பரேட் பண்ணி வேணா காலி பண்ணுன்ற மாரி சிலர் சொல்லாமே தவிர, அவங்க எல்லாருமே மிக்ஸ் ஆயிருக்கிறாங்க. அது ஒரு மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள குழப்பி வச்சிருக்காங்கன்றப்ப, அது உங்கனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் நடந்துச்சு. சிந்தூர் தாக்குதல் அந்த தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு சிந்தூர்ன்னு பேர் வச்சு, அதுக்கு ஏதோ ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா, தண்டனை சம்பந்தமான விஷயமாக எடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம இந்திய ராணுவம் வந்து செஞ்சிருக்கு. அதுவரைக்கும் ஓகே, சூப்பர். ஆனா இது தொடர்ந்து போராக மூடுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா கிரகங்கள் கலைய ஆரம்பிச்சுருச்சு. ஒரு இடத்துல கூடுச்சு. கூடி மேகம் மாரி கூடுச்சு. மேகம் கலைய ஆரம்பிச்சுருச்சுன்ற மாரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கிரகம் பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் போயிருச்சு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராகுவும் இறங்கிருச்சு. இப்ப அங்க சனியும் சில கிரகங்களும் தனித்தனி அந்த வேற கிரகங்களும் இறங்கி இன்னொரு விஷயம், செவ்வாயும் கடகத்துல இருந்துச்சு. செவ்வாய் வந்து எப்பவுமே மூர்க்கமா இருக்கும் கடகத்துல. அப்ப இருக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு. இப்ப எல்லாமே கலைய ஆரம்பிச்சுச்சுன்றப்ப, இந்த தொடர்ச்சியாக விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை.